ஐயோ அலமர மாதிரி இருந்த பையா. டேய் டேய் வைத்தியம். போச்சே போச்சே. செந்திருந்தவன் ஐயா. போச்சே போச்சே. தம்பி தம்பி பா பா நில்லு நில்லு நிப்பட்டா வீட்டு வாசல் போய். யார் நீ? டேய் யார் தான்டா நீ? எங்க பார்த்தாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்க. இந்த ஊர்ல கிளட கட்டிங்க இருக்குமே அதுங்களுக்கே டஃப் கொடுப்ப போல. டேய் கல்யாண வீட்டுல பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிற, காது குத்து வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி வைக்கிற, காய்கறி வாங்க போனண்டா அங்கேயும் வந்து ஒப்பாரி வைக்கிற. இது கூட பரவாயில்லடா, அவசரம்னு அக்காக ஒதுங்குறண்டா அங்கேயும் வந்து ஒப்பாரி வைக்கிறியே, முடியலடா. இது போதாதுன்னு மீடியாவை திறந்தாலே உன் ஒப்பாரி தான்டா. சரி அது வேணாம், சோசியல் மீடியா பக்கம் போனாலே இங்க பாடுறா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூபு எங்க போனாலும் ஒப்பாரி வச்சுட்டே இருக்கேடா. டேய் உன் தொல்லையே தேவையில்லைன்னு நம்ம இன்ஸ்டா பக்கம் போனா பொண்ணுங்க கிளுகிளுப்பா ஆடுவாளுங்கடா. அங்க போய் குழுகுழுன்னு இருக்கலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து ஒப்பாரி வைக்கிறியே, யார் தான்டா நீ? டேய் நிறுத்து, உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? ஒப்பாரி வச்சுட்டே இருக்க. தம்பி தோத்துட்டேன் தம்பி, தோத்துட்டா. தோத்துட்டியா? புரியலையே. தம்பி சன்ரைஸ் டீமோடைய பேடு தம்பி, பேடு. ஓ நீங்களா? நீங்க ஆண் அடுத்து தோக்கதான் செய்வீங்க. ஏன் இதுக்கு முன்னெல்லாம் நீங்க தோத்ததே இல்லையா? தம்பி இதை விட ரொம்ப கேவலமான தோத்துருக்க தம்பி. அப்புறம் என்னையா இந்த வாட்டி மட்டும் ஒப்பாரி வச்சுனே இருக்கீங்க? தம்பி அந்த சின்ன பையனை வச்சு தோக்கடிச்சுட்டாங்க. யோ உடியா, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். தம்பி அந்த சின்ன பையன் இருக்கிற வரைக்கும் இனிமே நாங்க ஜெயிக்கவே முடியாது. இவனை திருத்தவே முடியாது. போயா 200 வருஷமா ஓடி இருந்த கடியாரத்தை அநியாயமா போட்டு உடைச்சிட்டீங்கடா. இவன் என்னைக்குதான் இந்த ஒப்பாரி நிப்பாட்டுவான்னு தெரியலையே. விளங்குமுடா. Comedy Gangers.